ஒரு அரசியல் வந்து ஒரு மனிதனை எப்படி எல்லாம் மாத்தும் அப்படிங்கிறதுக்கு சேகர் பாபுடைய வாழ்க்கை ஒரு உதாரணம். ஹார்பர்ல சேகர் பாபுவினுடைய கொடி பறக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நீங்க டெவலப்மெண்ட் போகாத வேலைங்க அதுல இல்ல. இப்போ நம்ம கூட ஒரு மனுஷன் எப்படி இருப்பாரு, ஒரு அண்ணா ஒரு மாமா அந்த மாதிரி ஒரு ரோட்லயே வருவார், சிம்பிளா இருப்பாரு, நீ எங்க கூப்பிட்டாலும் வருவாரு, அந்த மாதிரி சொல்லலாம். இங்க வெறும் நல்லவர்கள் மட்டுமே வந்து எல்லாத்தையுமே பண்ணிட முடியாது. கிரவுண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஆன் தி டே ஆஃப் எலெக்ஷன் அப்போ உங்க களத்துல இறங்கி பிரச்சனை பண்ற அளவுக்கு உனக்கு கட்ஸ் இருக்கணும். இதுதான் சேகர் பாபுவோட 81% வாய்ப்பே கிடையாது. வேற யாரும் ஜெயிக்க முடியாது. அவர்தான் வின்னிங்ல வருவார். சேகர் பாபு வந்து சிஎம்டிஎல் அது பண்றாரு இது பண்றாரு, அவர் வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சராக சரியாக செயல்படல, அவர் வந்து இது எதுவுமே இங்க இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா வேவ் அப்படிங்கறத பார்த்து என்னென்ன கட்சியெல்லாம் ஏமாற போறாங்கிறது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல தெரிய போகுது. சென்னையை பொறுத்தவரை எப்போதுமே சென்னை வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய கோட்டை அப்படிங்கிறதுக்காகத்தான் டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்குது. இது வந்து திமுகவோட ஒரு பெரிய பலம். என்னன்னா ஒரு எதிரியை நம்ம வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்றோம்னா முதல்ல எதிரியினுடைய பலம் என்னன்னு களம் சென்னையை பொறுத்த மட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக என்டிஏ கூட்டணிக்கு மிகவும் சவாலாக இருக்கிறது. நான் ரெட்டலக்காரன், எனக்கு காலம் பூரா எம்ஜிஆர் இருந்து ஓட்டு போட்டேன். இப்போ வந்து விஜய் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். லட்சமா நீ கொலை அடிக்கிற, நான் இன்னும் அப்படியே பிளாட்ஃபார்ம்லயும் அங்கேயும் இங்கேயும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கோவத்துல நீ கொடுத்தா வாங்கிக்கிறான். தக்காளி சாதம் போடுறது, தை சாதம் போடுறது, முட்டி வரைக்கும் வேஷ்டியை கட்டிட்டு சாக்கடைக்குள்ள நடந்து போறது, அவருடைய தொகுதி தான். ஓடக்கூடிய சாக்கடையை ஏன் சரி பண்ணல அப்படின்னா இந்த சர்வேஸ் எல்லாமே யாருக்கும் சார்பு இல்லாமல் மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் பதிவு செய்வதுதான் நம்மளுடைய எண்ணம். எனக்கும் ஆசைதான் சேகர் பாபு இந்த தொகுதியில தோத்தா நல்லா இருக்கும்னு.